வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாய மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 47. இன்னைக்கு எங்கே வந்திருக்க பார்த்தோம்னா நம்ம கோபால் அண்ணாவோட கத்திரி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாட்ட கேட்க போகிறோம். அதுக்கான தீர்வை எப்பயும் போல் நம்ம தாங்க தர போகிறோம். நம்ம தான் தரோம், ஆனால் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைபர் பண்ணுற மாதிரி இல்லை, பரவாயில்ல. ஆனால் நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். இப்போ என்ன பிரச்சனை அண்ணாட்ட கேட்க போகிறோம், அதுக்கான தீர்வை எப்பயும் போல் நம்ம தான் தர போகிறோம். நான் சொல்லுங்கண்ணா, என்ன பிரச்சனைங்கண்ணா கத்திரியில்? கத்திரியில் வந்து தண்டு புழு இருக்குதுங்க. தண்டு புழு இருக்குங்களா? இதை சொல்லுவானுங்க. சரி, ஆனால் கண்டிப்பாங்கண்ணா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நீங்கள் கவலையப்படாதீங்க மக்களே, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க கத்தரி செடி வைக்கணும்னு நினைச்சிட்டாலே அதிகமா நீங்க புழு மருந்து அடிச்சாகணும். ஆனா நம்ம வீடியோல அதை பத்தி சொல்ல போறதே இல்ல. புழு மருந்தை நம்ம குறைச்சிக்கிட்டு நீங்க அதிகமா அந்த புழுவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரே முறைதானா, வேப்ப முன்னாக்க, அதிகப்படியான வேப்ப முன்னாக்க ஒவ்வொரு உரத்துக்கூடையும் கலந்து கீழே ஒவ்வொரு உரம் விட போதும் கலந்து செடிக்கிட்ட வச்சீங்கனாலே நல்ல முறையில அந்த வேப்பம், இந்த கசப்புத்தன்மை இருக்குங்களா, அந்த கசப்புத்தன்மையினாலே புழு அதிகமா வராதுங்க. அந்த கசப்புத்தன்மையில வச்சே நம்ம அதிக நன்மை வந்து புழுவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். வேற எந்த பெரிய ரசாயன மருந்து அடிச்சு அந்த கத்திரி கொண்டு போயிட்டு அதை சாப்பிட்டு மக்கள் செத்து போய் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அருமையான முறையில் இயற்கையான முறையிலே கண்ட்ரோல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த தலைமுறைங்க வந்து ரொம்ப ரசாயன உரங்களை ரசாயன பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரசாயன உரத்தை குறைச்சிட்டு நல்ல முறையில் இந்த வேப்ப முன்னாக்கு இயற்கை முறை எதுவோ அதை நீங்கள் பயன்படுத்தி நல்ல முறையில் கட்டுத்தறி எடுத்து கொடுத்தாலே அதுவே நீங்கள் மக்களுக்கும் நீங்கள் விவசாயம் இருந்து செய்கிற செயலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்கண்ணா. சரிங்களா? சரி, நீங்கள் சொல்லிங்க ஒரு டைம், நாங்கள் கண்டிப்பாக இதே முறையில் பண்ணுறோம் அப்படின்னு. இதே முறையில் பண்ணுறாங்க. அது கூட எங்களுக்கு வந்து அது கரெக்டாக தெரியணும், ரிசல்ட் தெரியும். நீங்கள் கவலையே படாதீங்க, அதுக்கு தான் நான் டெய்லி வந்து பார்க்குறேன். நீங்கள் கவலையப்பட வேணாம். எந்த முறையோ ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? மறக்காமல் என் நம்பரை வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு முறை எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். கவலையப்பட தேவையில்ல மக்களே, நீங்களும் கவலைப்பட தேவையில்ல. கத்திரி வைக்கணும்னு நினச்சிங்கனாலே போதும். மறக்காமல் பர்சனலாக எனக்கு டிஎம் பண்ணாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் சரி, அதுக்கான வழிமுறையை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கத்திரி வைக்க போனீங்கன்னா மருந்து அதிகமாக அடிக்கணும்னு நினச்சி கத்திரி வைக்கவே வைக்காதீங்க. கத்திரி வைக்கணும்னா எப்படி மருந்தை குறைச்சி நல்ல முறையில் கத்திரி எடுக்கணும்னு நினச்சி மட்டும் வைங்க. நன்றி, வணக்கம்.